மட்டன் வியூவர்ஸ், நான் உங்கள் சுஜி. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாம் க்ரூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சாப்ஸ் எப்படி ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்ஸ் கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் ஆனியனை நான் மிக்சிலேயே இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் ஃபைனலாக வந்து கார்னிஷிக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் சாப்ஸு நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து நான் 6 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இப்போ கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து சேர்க்கும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கும் போது நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 5 to 6 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து கல் உப்பு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது மட்டன் நல்லா வதங்கும். அதுக்கப்புறமா நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ தனியாவுக்கு 1/2 கிலோ மிளகாய் அது நான் சேர்த்து அரைச்சிருவேன். அது எல்லா குழம்புக்கும் மட்டன் கிரேவிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் அதை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து தனியாக நான் வந்து கொடுத்துருக்கேன் எப்படி சேர்க்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இப்படி சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நம்ம இப்போது இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நம்ம குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு நான் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக 10 to 12 மினிட்ஸ் தான் வந்து மட்டனை வந்து வேக வைப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஹை ஃப்ளேமில் வச்சுருவேன். வச்சுட்டு அது விசில் வர ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் டைம் கால்குலேட் பண்ணிப்பேன். அதுலேருந்து கரெக்டாக 10லேருந்து 12 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும் மட்டன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான சிம்பிளான மட்டன் சாப்ஸ் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாம் க்ரூஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye from Suji.